இலங்கை காவல்துறையினர் நவம்பர் சிங்களே தேசிய இயக்கத்தின் தலைவரும் இலங்கை பொதுஜன பிரமுன SLPP உறுப்பினருமான டான் பிரியசாத் ஏப்ரல் 23ஆம் தேதி காலை கொழும்பில் அடையாளம் தெரியாத 2 தாக்குதல்காரர்களால் சுடப்பட்டு உயிரிழந்ததை உறுதிப்படுத்தியுள்ளனர். 39 வயதான அவர் முந்தைய நாள் இரவு மீதொட்டுமுல்லவில் உள்ள லக்சந்த சேவனா அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்திற்கு முன்னால் மார்பு மற்றும் தோள்களில் பலமுறை சுடப்பட்டார். அடையாளம் தெரியாத 2 தாக்குதல்காரர்கள் குற்றம் நடந்த இடத்திலிருந்து மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றனர். பின்னர் குறைந்தது 3 சந்தேக நபர்கள் இலங்கை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரியசாத் இலங்கை தேசிய மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் ICU சிகிச்சை பெற்று வந்தார். அங்கு அவர் இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். 2009 முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையைத் தொடர்ந்து தேசத்தை பாதுகாப்பது என்ற போர்வையில் பேஸ்புக்கில் ஆன்லைன் இடுகைகளில் முஸ்லிம்களையும் தமிழர்களையும் அவதூறாக பேசத் தொடங்கியதிலிருந்து சிங்கள தேசியவாதியாக பிரியசாத் அவதூறாக பேசத் தொடங்கினார். இது விரைவில் அவர் மிகவும் தீவிரமான தீவிரவாத பிரச்சாரத்தை தொடங்க வழிவகுத்தது.